நான் முத்தலகே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரியா? அண்ணா உன்னை நினைச்சாலே எனக்கு கேவலமா இருக்குன்னு சொல்ல போற அதானே? இல்ல பெருமையா இருக்குண்ணே. இப்ப வச்சும் வெளியூர் போய் வேலை பார்த்து சம்பாதிக்கணும்னு நினைச்சு பெட்டி படிக்கையோட கிளம்புன பாரு. பாப்பு சும்மா இரு, நிலம புரியாம பேசிக்கிட்டு. அதானே சரவணனாவது சம்பாதிக்க கிளம்புறதாவது. தள்ளு கிட்ட வேடா. இனிமேல் நீ கூட்டா வரமாட்டேன். அப்ப நீங்க 3 பேரும் ஊரை விட்டு போகலையா? நான் கூட நீங்க ஊரை விட்டு போறீங்க, நம்ம ஊரு உருப்பட்டுரும்னு நினைச்சேன். இந்த நக்கல் தானே வேணான்றது. அப்புறம் எதுக்குன்னு நீ இப்படி பையும் கையுமா போயிட்டு இருக்க? எங்க போற? இதெல்லாம் யாரோட பை? அது வந்து வழிபோக்கர்கள் சில பேர் எப்படியோ நம்ம ஊருக்கு வழி கண்டுபிடிச்சி பெட்டியும் பிடிக்குமா வந்து சேர்ந்துருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்தவங்க இல்லையா, அதான் அவங்களுக்கு வலிச்சிடக்கூடாதுன்னு அவங்க உடைமைகளை கடமை தவறாம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நடந்து வந்தவங்களா இல்ல கார்ல வந்தவங்களா மாமா? உண்மையிலே முத்தலகு பிரைட்டுப்பா. நீ எவ்வளவுதான் சமாளிச்சாலும் அது கரெக்டா கண்டுபிடிச்சு பாத்தியா? நீ போய் ராஸ்கல் பாக்கி பய பிள்ளைங்க நேத்து அடிச்ச பணங்கள்ல போறது தெரியாம இன்னும் வளரிக்கிட்டு இருக்காங்க. போதும் நிறுத்துன. இந்த வாய்ஸ் அவடலுக்குலாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஒன்னும் தெரியாத மாதிரி நான் உன்கிட்ட பேச்சு கொடுத்தா நீயும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கண்டினியூ பண்ற. நீங்க அந்த ராஜகுமாரிகளை டிராக்டர்ல கூட்டிட்டு வந்ததையும் அவங்களோட லக்கேஜ் நீங்க தலைமையில தூக்கிட்டு ஆடிட்டு வந்ததையும் நாங்க தான் பார்த்தோமே. கேவலம் யாருன்னே தெரியாத அந்த பொண்ணுங்களுக்காக இதுங்கெல்லாம் என்னைக்குமே திருந்தாத ஜென்மங்கராஜி. மனசாட்சியே இல்லாம அந்த மூதேவிங்க கொடுத்து விட்டுருக்குங்க. மானம் கட்டு போய் இதுங்களா தூக்கிட்டு வந்திருக்கு பாரு. வாய் திறந்து ஏதாச்சும் சொல்லுன. எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? இல்ல பாப்பு குட்டி, மீனாட்சி வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, அவங்களை இன்வைட் பண்ணலான்னு போனோம். பாவம் பிள்ளைங்க டிராக்டர்ல ஆடி பாடி ஆனந்தமா வரணும்னு ஆசைப்பட்டுச்சுங்க. சரி அதுவும் கூட எதுக்கு இந்த பெட்டி பிடிக்கலாம், தொந்தரவா இருக்குமே, அதான் வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் அப்படியே பொடி நடியா புறப்பட்டு. இது ஜஸ்ட் மேன் டு மேன் ஹெல்ப் தான் இல்லடா? சூப்பரா சமாளிச்ச. மனசார சொல்லு, உன்னை பெட்டி தூக்க சொல்லும் போது உனக்கு மனசு வலிக்கல? நம்மள இப்படி கீழ்த்தரமா நடத்துறாங்களேன்னு உனக்கு தோணல? அப்புறம் எதுக்கு மாமா எல்லாத்தையும் மறைச்சிட்டு அந்த பொண்ணு திட்டும் போது கூட சாதாரணமா நிக்கிற? உன்னை வேலைக்கார மாதிரி நடத்துறாங்க, அவங்கள ஏன் மாமா நீ தேடி தேடி போற? வேண்டாம் மாமா, உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாண்ணே, இப்படிலாம் கண்டவங்களுக்காக நீ பெட்டி தூக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? நீ ராசா வீட்டு கண்ணுக்குட்டின, உன்னை ராசா மாதிரி பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். முத்தழகு இருக்கானே. இங்க பாரு பாப்பு குட்டி, நீ வாயை மூடுன. நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப எதுக்கு முத்தழக உள்ள கோக்குறேன்னு தானே கேட்க போற? நீ பெட்டி தூக்குறத பார்த்துட்டு முத்தழகு எவ்வளவு பதறனா தெரியுமா? உன் மீனாட்சி அப்படி பதறனாலானே? இங்க பாரு, மீனாட்சியும் என் கூட சேர்ந்து லக்கேஜ் தூக்கிட்டு வரேன்னு தான் சொன்னான். அவ வந்தாளா? இவன் தான் என் லவர், இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாளா? இல்ல தெரியுமே, அவ சொல்லியிருந்தா நீ ஏன் இப்படி பெட்டி தூக்கி இருக்க போற? நீதான் உருகி உருகி அவளை லவ் பண்ற, அவளுக்காக என்ன வேணாலும் செய்யற. ஆனா அவ உன்னை லவ்வர்னு சொல்றதுக்கே யோசிக்கிறா. உன்னை அவளோட லவ்வர்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கே இப்படி யோசிக்கிறவ, நாளைக்கு எப்படி நான் உன்னை குடும்பத்துல ஒருத்தனா சேர்த்துப்பா? நீயே இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. முத்தழகு, வா நம்ம போலாம்.